ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் பார்க்குறப்போ இந்த கீரை ஜாஸ்தி வந்துருந்துச்சு. எனக்கு டக்குன்னு இதோட பேர் வரல. உங்களுக்கு பேர் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது. ஒரு சின்ன ஒரு நர்சரியில் தான் வாங்கி வச்சேன். ரொம்ப நல்லா இலை சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் இது யூஸ்வலாக சூப் அந்த மாதிரி வைக்கிறது. மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கீரை பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இந்த கீரை நம்ம சந்தையில் கொஞ்சம் கீரை வாங்குகிறப்போ 2 இந்த மாதிரி குச்சி கேட்டப்போ அவங்க கொடுத்தாங்க. அண்ட் அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தப்போ ரொம்ப அழகாக முளை வந்துருச்சு. இனி மண்ணில் விதைச்சிடலாம். அண்ட் நியூட்ரி க்ரியேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் செஞ்சு ஃபைனலாக சூப்பராக ஒரு ஹேங் பண்ணி விட்டாச்சு. பார்க்குறதுக்கு கலர் வைப்ரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா பூ மாலையாகவும் பண்ணிக்கலாம். அண்டு துவைச்சிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த பொருள் ஒரு நர்சரியில் வாங்கினேன். மண்ணில் செஞ்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாக நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாக பூ போட்டு வைப்போம். அண்ட் நம்ம பார்த்தோம் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது நம்ம தோட்டத்தில் வந்த பூவே வச்சு ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம். ரோஸஸ் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறேன். அண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு பர்ச்சேஸ் இந்த சாரீஸ் வைக்கிறதுக்காக வாங்கினேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா சாரீ ஆகட்டும் சரி சல்வார் எல்லாமே அழகாக மடித்து இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த கன்சியூம் பண்ணாது. சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் ரிலேட்டடாக எல்லா கிளாஸஸும் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஆட் தான் இது. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் பஜ்ஜி மிளகா போட்டு விட்டுருந்தேன். 1-2 செடி தான். பட் பரவாயில்ல, ஒரு வீட்டுக்கு ஒரு 4-5 பஜ்ஜி போடுற அளவுக்கு நிறையாவே காய்கறி கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பஜ்ஜி மிளகா யூஸ்வலாக காரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, சிமிலர் அதே மாதிரி தான் இருந்துச்சு. காரம் இல்லாமல் இருந்துச்சு. கூடவே பார்த்தா இந்த பச்சை மிளகாயும் சேர்ந்து வந்துருந்துச்சு. இனி இவங்களெல்லாம் கொஞ்சம் பிரிக்கணும். அண்ட் தோட்டத்தில் கொஞ்சம் களை எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தோட்டத்தோட வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். இந்த பஜ்ஜி மிளகாவில் என்ன பண்ணலாம், அதாவது யூஸ்வலாக பஜ்ஜி தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் பஜ்ஜி போக வேறு ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பஜ்ஜி மிளகா பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பறிச்சாச்சு. சரி சாயந்தரமாக பசங்களுக்காக கொஞ்சம் சூடாக பஜ்ஜி போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.